ஸோ அவங்க எல்லாமே சாப்பிட்லாம். அவுட் சைட் ஃபுட் பேசிக்காக அவாய்ட் பண்ணலாம். பட் இந்த ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிவிட்டு, நான்வெஜ் கூட லிமிட் பண்ணிவிட்டு எல்லாமே அவங்க சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே அவங்க சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தேவையான உடம்புக்கான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான அதுக்கான எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்தும் கிடைக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து மேபி லைட்டாக வெஜிடபிள்ஸ் மட்டும், இல்லை தண்ணி காய்கள் மட்டும் இது மாதிரி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காது. அப்போ மில்க் சுரக்கிறதே பேசிக்காக கம்மியாக இருக்கும். அதனால பாப்பா கண்டிப்பாக டிமாண்ட் ஜாஸ்தியாக பண்ணனால பால் பத்தாமல் they'll go for other feed. அப்படி அதர் ஃபீட் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஈஸியாக கொடுக்குற ஒரே வழி நீங்கள் இப்போ சொன்னது தான். இன்ஃபேக்ட் அந்த பேர் கூட எனக்கு சொல்ல வேண்டாம்னு யோசிக்கிறேன். ஸோ பாட்டில் ஃபீட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, குழந்தை வந்து அதை குடிக்கும்போது குழந்தைக்கு அது ஈஸியாக இருக்கும் பிடிச்சி குடிக்கிறதுக்கு. ஸோ அம்மா மாற பிடிச்சி அந்த குழந்தை குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ குழந்தை எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுன்னா பாட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ பாட்டிலை ப்ரிஃபர் பண்ணி அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாவுக்கு பால் வரது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஸோ இது மாதிரி ஆகிறதுனால குழந்தை ப்ரிடாமினெண்ட்டாக பாட்டில் ஃபீல்ட்லேயே வளருவாங்க. ஸோ இது மாதிரி பாட்டில் ஃபீல்டில் வரதுனால குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி சுத்தமாக கம்மியாயிடும். இது மாதிரி கம்மியாகிறதுனால குழந்தைக்கு சுவாச பாதையில் இன்ஃபெக்ஷன், வயிற்றுப்போக்கு, அடிக்கடி ஃபீவர் வர்றது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன், அந்த குழந்தை எதிர்ப்பு சக்தி இல்லாமையே தான் அந்த குழந்தை வளரும். அதே மாதிரி அந்த பாட்டில் குடிக்கிறதுனால வயிறில் நிறையா காற்று சேரும். காற்று சேர்றதுனால அந்த குழந்தை வயிறு உப்புசமாக இருக்கிறது, அடிக்கடி நைட்டில் முழிச்சு அழுகிறது, ஏன் அழுகிறதுன்னு தெரியாது, வயிறு வலி, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அந்த குழந்தை வளரும்போது அந்த குழந்தைக்கு அலர்ஜிக்கு உண்டான சிம்டம்ஸு, வீசிங்க்கு உண்டான சிம்டம்ஸ் இது எல்லாமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாட்டில் ஃபீடிங்னால இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வீட்டில் இருக்கவங்க வந்து இப்போதைக்கு ஒரு தடவைக்கு தானே அதை கொடுத்துடலாம், அந்த குழந்தை அழுதுட்டுருக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதுவே அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஒரு மதர் ஃபீட் எடுக்கிற பாப்பாவுக்கும் ஒரு பாட்டில்